ஒரு விபத்து நடக்குதுனாலும் அதுக்கு இந்த குடி தான் காரணம். ஒரு குடும்பம் பொண்டாட்டி புருஷன் சண்டைண்டாலும் அதுக்கு இந்த குடி தான் காரணம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா சேர்ந்துட்டு குடிச்சிட்டு இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு அடிதடி வந்தாலும் அந்த கொலை நடக்கிறது இந்த குடி தான் காரணம். ஒரு அளவுக்கு மீறி போதையானனால ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம, ஒரு வயசானவங்கன்னு கூட பார்க்காம இந்த போதையில் அடிப்படையில் தான் அந்த கிரைமு குற்றங்கள் அனைத்துமே நடக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுக்கக்கூடாது? எடுத்து மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை ஏன் கொடுக்கக்கூடாது? நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம். அதை மக்கள் ஏற்றுக்காது அவங்களோட விருப்பம். நம்மளால் குடியை ஒழிக்க முடியாது. ஆனால் மக்கள் நீங்கள் எல்லோரும் நினச்சா, தயவு செஞ்சு நினச்சா இந்த குடியை குறைக்கலாம். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறனால தான் ஆபத்துகள் அதிகமாகுதே தவிர, அளவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதும் மதிப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும், எல்லா குடும்பமும் நல்லா வாழும். ஏன்னா நான் குடியை ஒழிக்கணும்னு சொன்னேன்னா இது ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த படத்து மூலியமாக குடியை என்னால் ஒரு 2 பேர் திருத்தினா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த படம் பண்ணேன். தம்பி சுகுமாரை தான் ஹீரோ வச்சு பண்ணேன். நான் ப்ரொடியூசரு. எவ்வளையோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு துணையாக நின்று எனக்கு இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர், மீடியா எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த குடினால் ஏற்படும் சமூக பிரச்சனையை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கான். அதுக்கு இந்த பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் கணேஷ். இந்த படத்தில் நம்மளுடைய பங்காளி சுகுமார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நாங்கள் ஒரு 5-6 சீட் காமெடி கொடைக்கானல் எடுத்தோம். டைரக்டர் அலெக்ஸ் அற்புதமான ஒரு டைரக்டர். உண்மையிலேயே எனக்கு சுகுமார் வந்து இந்தளவுக்கு ஒரு காமெடினாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரு நடிப்பாரா என்னென்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே நான் கண்ணு கலங்கிட்டேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்காரு அலெக்ஸ் சார். அதாவது குடியை வந்து இன்றைக்கி வந்து திருத்த முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலும் போதை மாயமாக இருக்குது. குழந்தைங்க சின்ன பசங்க முதற்கொண்டு இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குடிச்சுவிட்டு வளர்கிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் போயிட்டுருக்கு. போதையை நோக்கி போயிட்டுருக்கு உலகம். இந்த தருணத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா டைரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். அவர் சொன்ன மாதிரி தான் இது வந்து முழுசாக கூடிய நிப்பாட்ட முடியாது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும். இந்த சின்ன படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது, மீடியா கையில் தான் இருக்குது. அது மாதிரி இந்த சின்ன படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். இதுக்கு ஒரு அவார்டு நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு அவார்டு நிச்சயமாக கிடைக்கும். இந்த படத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா நடிகரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு வாட்டி எனக்கு பங்காளியை சுகுமாரை பாராட்டேன். ரொம்ப சந்தோஷம். அருமையான டைரக்டர், நல்லா வரணும். ப்ரொடியூசர் அதே மாதிரி அற்புதமான ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு, உண்மையிலும் நல்லா இருந்துச்சு. வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர் சந்திரவா பேசுகிறேன். மீடியாவுக்கும் பத்திரிகை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதான் குடியை பற்றி தான் இந்த படம். இதில் ஒரு காமெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். டைரக்டர் தான் இது சுகுமார் வந்து காமெடி தான் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அழுதெல்லாம் நான் பார்த்ததில்லை. இந்த படம் ப்ரொடியூசர் அவர்கள் ப்ரொடியூசர் ஏதோ எங்களால் முடிஞ்சதை இந்த படம் பண்ணியிருக்கோம். மொத்தமாக திருந்த மாட்டாங்க குடினால், கொஞ்சம் விதமாக திருந்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் மட்டும் ஓகே இல்லை, நானும் இதை சாப்பிடுவேன். பட் நான் இப்போ சாப்பிட்றதில்லை, அவ்வளோதான் உண்மை. நன்றி, வணக்கம். பிரசன்ட் மீடியாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் தர்ஷன் பேசுகிறேங்க. குடிமகனே. ஸோ அருமையான டைட்டில். இதை டைட்டில்லே தெரியும் குடிமகனேன்றது என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ அலெக்ஸ் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் சார் முருகன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ குடிமகனே இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கேமரா எடுத்துன்னு போனால் என்னங்க, நிஜத்தில் குடித்து சீரழிஞ்சு போகிற குடும்பங்களை அழகாக காட்டுறாங்க. ஸோ குடியால் இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க,
அதில் வந்து அவங்களாம் எப்படி மீண்டு வரணுன்றத வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லேருந்து மாணவிகள் முதல் கொண்டு வந்து குடிக்கிறத வந்து சில யூடியூப்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குது. இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்க? ஒரு நல்ல ஒரு சமுதாயம் வளர வேண்டிய இடத்துல குடியால் பாதிக்கப்படக்கூடாதுன்றத அற்புதமாக இந்த கதையில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுகுமார் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி ஒரு காமெடியெல்லாம் தாண்டி ஒரு யதார்த்தமாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இதில் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த விஜய் கணேஷ் சார், அப்புறம் சாரப்பாம்பு அண்ணன், எல்லாமே டோட்டல் ஒரு என்டையர் டீம் வந்து நல்லா, ஈஸ்வர் சந்திரபாபு எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ மிக சிறந்த படம். எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ பாருங்கள், ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற இந்த டைட்டில் கார்டை வந்து படம் முழுக்க யூஸ் பண்ண படம் இந்த குடிமகனே அப்படிங்கிற திரைப்படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் முழுக்க குடி பற்றின காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த படத்துக்கு தேவையும் படுது. அதனால தான் வந்து டைரக்டர் அலெக்ஸ் சார் வந்து அதில் இந்த படத்தில் அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படமே வந்து குடியை பற்றின படம் அப்படிங்கிறதுனால படம் முழுக்க அந்த காட்சிகளை அமைச்சிருக்காரு. இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம கண் முன்னால் பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி இதில் ஒவ்வொரு காட்சியுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கருத்துள்ள ஒரு படத்தை சொல்லணும், மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சதுக்காக டைரக்டர் அலெக்ஸ் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி புது இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு முன் வரும்போது அதுக்குண்டான பட்ஜெட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சதுக்காக ப்ரொடியூசருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட கதையின் நாயகன் சுகுமார் சார். அவருடைய இயக்கத்தில் நானும் ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கேன். அவரோட அழைப்பின் பேரில் இங்கே வந்தேன். உண்மையிலே அவரை ஒரு காமெடியனாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையின் நாயகனாக ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படியும் அவர் நடிப்பாரா அப்படிங்கிறத இதில் பார்க்கும்போது நமக்கு வியப்பாக தான் இருக்குது. இதில் நடிச்சிருக்க முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அண்ணன், அப்புறம் நம்ம சந்திரபாபு சார், எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. காமெடியும் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு அற்புதமாக இயக்கியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த குழுவினர் அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். படத்து பேர் வந்து குடிமகனே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டில் என்னோட சேர்ந்துருந்தது. இப்போ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கு அதை சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து மீண்டு வந்ததில் நானும் ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வந்து. ஒரு நண்பர் இல்லை, நாங்கள்லாம் ஒரு செட்டாக இருந்ததுனால இந்த படத்தில் அங்கங்கே வந்து போகிறோம். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கதைக்குள்ளே போயிடுச்சு. ஒரு குடிநோயாளியாக இந்த கதை வந்து நிறையா பேர்த்துக்கு அடாப்ட் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு குடிச்சிட்டு போகிறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. பட் அதிகாலை பகல் கூடி மோசம் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிகாலையை குடிக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போய் விடுங்கிறதுக்கு இந்த படம் நிறைய உதாரணம். அப்படி நானும் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் காலையில் பேப்பரை திறந்து வச்சு டீக்கு பதிலாக சரக்கு குடித்தாள் நான் தான். ஆனால் இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வந்து 10 வருஷமாக அந்த வலியை உணர்றவன் நான். அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, ஒய்ஃபை காப்பாற்ற முடியாமல் ஒரு சீன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த சம்பவம் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆவீங்க. இந்த கொரோனா டைமில் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. எல்லாம் கொரோனாவில் ஊருக்கு போயிட்டாங்க. நான் 2வது மாடியிலேருந்து தோளில் தூக்கி போட்டு நான் குடிக்காத ஒரே ஒரு காரணத்தினால என்னால் காப்பாற்ற முடிஞ்சு ஒய்ஃபை. அன்றைக்கி மட்டும் நான் குடிநோயாளியாக இருந்திருந்தேன்னா ஒய்ஃபை காப்பாற்றிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தவங்களுக்கு இந்த ஒவ்வொரு சீனும் அடாப்ட் ஆகும். அதனால்
நண்பர் வந்து சிறப்பாக நிறையா புதுமுகங்களை நடிக்க வச்சுருக்காரு, நிறையா நடிகர்களை உருவாக்கியிருக்காரு. அதனால் இது படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் 2 பேர்த்துக்கும், சண்டை தெரிஞ்சவங்க எல்லாரும் சண்டை எடுத்துடக்கூடாது. ஸ்டண்ட் மாஸ்டர் தான் சண்டை எடுக்கணும். ஏன்னா சண்டை பயிற்சியில் அவங்க 2 பேர் வருது. அது ஒரு ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மெம்பர், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். பார்த்த உடனே என்ன நினைப்பாங்கன்னா, முத்துக்கால போயிருந்தான், அப்போ இவன் தான் இதெல்லாம் வந்து செட் பண்ணி யூனிட்டில் நினைப்பாங்க. அப்படி ஒரு தப்பான தகவலுக்கு வந்துடக்கூடாது. அதனால் சண்டை தெரிஞ்சவங்கெல்லாம் சண்டை எடுத்துடக்கூடாது. ஸ்டண்ட் மாஸ்டர் எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும். அதனால் இது கிடையாது, அட்வைஸ் கிடையாது, ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா நான் ஒரு படம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே காமெடி இருக்குது. அதுலேயும் அந்த சேசிங் பேய் காமெடி எடுக்கும்போதே எனக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே எனக்கு சொன்னாங்க, அந்த பேய் காமெடி எல்லாருக்கும் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு படங்கள்லாம், ஏன்னா லாஸ்ட்டில் சார் சொல்கிறார் இல்லையா, குறைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்கும்னு இவர் சொல்லலை. ஏன்னா குடிக்கிறதே தப்பு, அதை கொஞ்சமாக குடிங்கன்னு சொன்னால் அது அதை விட தப்பு. ஆமாம், அதனால் வந்து குடியை அடியோடு விடணும். முதல் குடி மோசம் செய்யும். ஏன்னா வந்து ஒரு மூடியில் ஆரம்பித்து ஜாடியில் போய் முடியும். இது எங்களுடைய ஏஏ ஆல்கால் அனானிமஸுடைய தத்துவ கோட்பாடு. அதனால் குடியை விடணும்னு நினைக்கிறவங்க அந்த நிமிஷமே தூக்கி போட்டிங்கன்னா குடியை விடலாம். அதுவும் நீங்கள் நினச்சா விடலாம். யாரும் அட்வைஸ் பண்ணி விட முடியாது, கயிறு கட்டி விட முடியாது, டாக்டர் போய் பார்த்து விட முடியாது. நீங்கள் நினச்சா அந்த செகண்டில் விடலாம். அப்படி விட்டதில் நானும் ஒருவன். இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறது, காலையில் ஒரு இதில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க, பிரசாந்த் சார் அவ்வளோ பாராட்டினார். அதாவது பரவாயில்ல, குடியை விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு பாராட்டினார். அதனால் இந்த குடியை விட்டு வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல வழி நிறையா இருக்குது. அவங்கவுங்க குடியை விட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்ன வழி அது பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா இது நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால் விலகி வந்த நானும் சொல்கிறேன், இதிலேருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் நினச்சா முடியும். அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி விழிப்புணர்வு படங்கள் வெற்றி அடையணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். இதை படம் எடுத்த ப்ரொடியூசர்